பிரியமான B2B ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருந்தபடியினால் இந்த ஃபெய்த் கிளினிக்கை நம்ம கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். திரும்பவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஃபெய்த் கிளினிக்கை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். 11:30 மணிக்கு நம்ம லைவ்ல வருவோம். நீங்க எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் தீமை செய்யும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் கஷ்டமே இல்லாம சில காரியங்களை துரோகமாய் செய்யும் பொழுது, கர்த்தர் செய்கிற 4 காரியத்தை உங்க மத்தியில நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பேச சொன்னார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக, உங்களை நிந்திக்கிற மனிதர்களுக்கு முன்பாக, அவமதிக்கிற மனிதர்களுக்கு முன்பாக, உங்க அழைப்பை மதிக்காத மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போகிற முதல் காரியம் என்னவென்றால், சங்கீதம் 22 அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உபத்திரவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, உங்களை மனிதர்கள் நிந்திக்கும் போது, அவமதிக்கும் போது, உங்க அழைப்பை கேவலமாய் நினைக்கும் பொழுது, முதுகுல குத்தும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் சொல்வதை அல்ல மகளே, உடைக்கப்பட்ட நீ சொல்வதை கேட்பதற்கு நான் இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேதனையோடு கூட என்னோட இணைந்திருக்கீங்கன்னு தெரியல. சில காயப்பட்ட இருதயத்தோடு கூட நீங்க இணைந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்க ஆசைப்படுகிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வர ஆசைப்படுகிறார். உங்களை நிந்தித்தவர்கள் ஜெபத்தில் அல்ல, மாறாக கர்த்தர் உங்க ஜெபத்துல பிரியப்படுகிறார். என்னைக்குமே கர்த்தர் யாரு பக்கத்துல அதிகமா இருப்பார்னாங்க, உடைக்கப்பட்டவனுக்கு அருகாமையில் தான் கர்த்தர் நிற்பார். சரி, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது நிமித்தமாக என்ன நடக்கும்? சங்கீதம் 64 அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 64 அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். இப்படி சத்துருக்கள் நிரம்பும் பொழுது, தாவீது நம்பினவர்களே தாவீதை குத்தும் பொழுது தாவீது சொல்றாரு, என் சத்தத்தை கேளும். சரி, சத்தத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? 6வது வசனம், அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனைகள் நிறைவேற்றும்படி பிராயத்தனம் பண்ணினார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டாருங்க. உங்களை நிந்திக்கும் பொழுது, உங்களை அவமதிக்கும் பொழுது, உங்களை மதிக்காமல் முதுகுல குத்தும் பொழுது, வார்த்தைகளால் காயப்படுத்தும் பொழுது, God will not be silent. கர்த்தர் அமைதியாய் இருக்க மாட்டார். நீங்க நினைக்கலாம், என் சூழ்நிலைகள் எல்லாம் மனிதர்கள் அவமதிக்கிறதாவே இருக்குது சிஸ்டர், நிறைய சூழ்நிலைகள் நான் வெட்கப்பட்ட நிலைமையில தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னோடு கூட இணைந்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, மகளே மகனே, நான் அமைதியா இருக்க மாட்டேன். உனக்கு விரோதமாய் மனிதர்கள் வார்த்தைகள் என்ற அம்புகளை எய்தார்கள் என்றால், தேவன் பரலோகத்திலிருந்து அக்கினி அம்புகளை எய்து அவர்கள் நாவுகளை கர்த்தர் கட்டுவார். உங்களுக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்கும்படியாக கர்த்தரே அவர்களை அடக்குவார். ஏன்னா அவர்கள் சார்பில் இல்லைங்க, உங்க சார்பில் தான் கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் சொல்லவில்லையா, கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அநேகர் எழும்பலாம், அப்படியே உயரத்துல எழும்புற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க கூட கர்த்தர் நிற்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மேல் அம்பு எய்ய பண்ணி, அடுத்த லைன் பாருங்க, சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். உங்க இருதயத்தை வார்த்தையினால குத்தி கிழிச்சு நீங்க கண்ணீரோட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகளே, அவங்க அனுப்பின ஒவ்வொரு அம்பையும், நாவின் அம்பையும் அவர்கள் மேலேயே கர்த்தர் திரும்ப பண்ண போகிறாரு. நீங்க காயப்பட போறதில்லை. இனிமே பாருங்க, கர்த்தர் அவர்களை காயப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை விட மாட்டாருங்க. உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் தேவன் விட மாட்டார். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, என்னோடு கூட சேர்ந்து விசுவாசித்தீர்கள் என்றால் சொல்லுங்க, கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார்.
சொல்லுவீங்களா? கர்த்தர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்க இருக்கிற ஏரியாவுல எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில கர்த்தர் திட்டமாய் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் உங்களை விட மாட்டார். உங்க வெட்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்க போகிறார். முக்கியமா உங்களை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக, உங்களை அவமதித்த நாவுகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துகிறத இந்த வருடத்தில், இந்த நாட்களில் நிச்சயம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். சங்கீதம் 55 அதிகாரம் 18வது வசனம், 2வது, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நாவுகளை அடக்காமல் பேசும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? வாசிக்கலாம். சங்கீதம் 55 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். திரளான கூட்டமாய் கூடி என்னோடே எதிர்த்தார்கள். இப்படி யாராவது இந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? பயங்கரமா கூட்டம் கூடி என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறாரு. அவரோ எனக்கு நேரிட்ட பேரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுக் கொள்வார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வேலை செய்யற ஸ்தலத்திலேயோ, உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயோ, இல்ல உங்க சபையிலேயோ, இல்ல உங்களுடைய நண்பர்களோ, இல்ல ரிலேட்டிவ்ஸோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் இல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டவிழ்ப்பார். உங்களை பற்றி 1000 பேசட்டும், உங்க அழைப்பை மதிக்காம 1000 காரியத்தை உங்களுக்கு விரோதமா செய்யட்டும், கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். உங்களை பத்தி பேச பேச அவர்களுக்குள்ளாக இருக்கிற சமாதானத்தை அவர்கள் தானாக இழப்பார்கள். ஏன் நடக்குது? என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க மேல இருக்கிற சமாதானத்தை எடுத்து கர்த்தர் உங்க மேல வைக்க போகிறார். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். இப்படி மனிதர்கள் விரோதமாய் எழும்பும் பொழுது மூன்றாவதாக கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 55 அதிகாரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோடு பேசுகிறார்? ஆமென். உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. சங்கீதம் 55 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசிக்கிறேன். அவன் தன்னோட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். இப்படி கூட நிறைய பேர்த்துக்கு நடக்குங்க. உங்களோடு கூட இருக்கிறவங்களை எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் திருப்பும்படி வீடு தேடி போய் உங்களை பத்தி பேசுவாங்க. உங்களுக்கு கூட நிக்கிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் திருப்பும்படி போன் பண்ணி நீங்க கெட்டவங்கன்னு கூட சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க சார்பில் இருக்கிறார். கர்த்தர் உங்க பக்கத்துல நிக்கிறாரு. யாரு உங்களை பற்றி புறம் பேசினாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்வாரு தெரியுமா? வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரவு உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆதரவையும் கர்த்தர் கேன்சல் பண்ணி உங்க மேல அவருடைய ஆதரவை கர்த்தர் தெரிவிப்பார். இந்த ஆதரவுனா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். நம்ம ஓட்டு போட போகும் பொழுது கூட என்ன பண்ணுவோம்னா, எனக்கு ஆதரவாய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆதரவு என்பது உங்க சார்பில் நிற்பது, உங்களுக்காக பேசுவது, உங்களை பற்றி நல்ல காரியங்களை எடுத்து சொல்வது. இங்க கர்த்தர் சொல்றாரு, மகனே, உன்னை பற்றி மற்றவர்கள் உனக்கு தெரியாம முதுகுக்கு பின்னாடி புறம் பேசும் பொழுது உனக்கு ஆதரவாக பரலோக தகப்பன் இறங்கி வருவார். ஆமென். உங்களுக்காக சிங்காசனத்துல இருந்து அமர்ந்து கொண்டு உங்களுக்காக அவர் வழக்காடுவார். உங்களை பற்றி நன்மையானவைகளை இந்த பட்டணத்துக்கும் இந்த பூமிக்கும் அவர் தெரிவிப்பார். நீங்க என்ன தெரியுமாங்க பண்ணணும்? அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. மனசை போட்டு குழப்பாதீங்க. என்ன ஆண்டவரே, என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்களேப்பா, என்னை இவ்வளோ கேவலப்படுத்துறாங்களே ஆண்டவரே, எவ்வளவு உத்தமமா இருக்கேன், ஆனா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. வேதனைப்படாதீங்க பிரியமானவர்களே. கர்த்தர் சொல்றாரு, உன் ஆதரவாய் கர்த்தரே நிற்பார். உங்க பெயரை நல்ல பெயராய் மாற்றும்படியாக கர்த்தரே இறங்கி வந்து பேசுவார். ஆமென். கடைசியாக உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய போகிற 4வது காரியம் என்னவென்றால், சங்கீதம் 35 அதிகாரம் வாசிக்கிறேன். 14வது வசனம். சங்கீதம் 35:14. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடத்தி கொண்டேன். நீங்க ஒருவேளை அவர்களை நம்பி இருக்கலாம். சகோதரனாக, சகோதரியாக, தகப்பனாக, தாயாக அவர்களை நம்பி இருக்கலாம். ஆனா நம்பினவர்களே உங்களை முதுகுல குத்தும் பொழுது கர்த்தர் செய்ய போற காரியத்தை மாத்திரம் பாருங்களேன். 27வது வசனம். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க கர்த்தர் கெம்பீரித்து மகிழ்வார். உங்களுக்கு நீதி விசாரிக்கிறவராய் இறங்கி வருவார். நான்
நான் சொன்னேன் ஆதரவாய் இறங்கி வருவாருன்னு சொன்னேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொன்னேன், உங்க சார்புல நின்னு உங்களுக்காக பேசுவார், உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருன்னு சொன்னேன். நான்காவதாக, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் செய்யற காரியம் என்னன்னா, உங்கள் நீதி விளங்கும்படி கர்த்தர் கம்பீரமா இறங்கி வருவார். ஆமென். சொல்லுங்க, என் நீதி விளங்கும்படி கர்த்தரே கிரியை செய்வார். ஆமென். பாருங்க, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு சுக வாழ்வை கொடுப்பார். இத்தனை நாள் நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், இந்த 4 காரியம் உங்களுக்காக கர்த்தர் செய்ய ஆசைப்படுகிறாருங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக நான் சொல்றேன், நிச்சயமாக நீங்க அவமானப்பட்ட, வெக்கப்பட்ட, கூனி குறுகி நின்ன 10 பேர் சேர்ந்து உங்களை ஒருத்தனா வச்சு கிண்டல் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடங்களில கர்த்தர் 4 காரியத்தை உங்களுக்காக வைராக்கியமா செய்ய போறாரு. அவர்கள் ஜெபத்தை அல்ல, உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க போகிறாரு. அவர்களுக்கு சமாதானம் இல்ல, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறாரு. அவர்களுக்கு ஆதரவாய் கர்த்தர் நிற்க போறது இல்ல, உங்களுக்கு ஆதரவாய் கர்த்தர் நிற்க போகிறாரு. நான்காவதாக, அவர்களுக்கு நீதி இல்லங்க, கர்த்தர் உங்களுக்காக, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மத்தியில நீதியை சரி கட்டி உங்களை சுகமாய் கர்த்தர் வாழ செய்வார். இதுவரைக்கும் சுகவீனமாக, அவமானமாக, பலவீனனாக நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த ஃபெய்த் கிளினிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, கர்த்தர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமா சொல்றாரு, நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் நிறுத்துவார். நீங்க என்ன தெரியுமாங்க செய்யணும்? ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் முழங்கால் யுத்தத்திலையும் நீங்க துணிந்து நில்லுங்க, தொடர்ந்து நில்லுங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல எங்களோடு கூட நீங்க பேசினதற்காய் நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. ஆதரவாய் நில்லுங்க, சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க, சுகவாழ்வை கொடுங்க. எங்கெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டாங்களோ ஆண்டவரே, அங்கெல்லாம் சிங்காசன வாழ்வை கொடுத்து இவர்களை இன்று உயர்த்தி வைக்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு கூட இணைந்திருக்கிற என் அன்பு குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறப்பா. ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் ஆண்டவரே, வேதம் வாசிக்கிறதுலையும் முழங்கால நின்று ஜெபிக்கிறதுலையும் தளராமல் தொடர்ந்து செய்ய, துணிந்து செய்ய நீங்க பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பயப்படாதீங்க அன்பு சகோதரர்களே, பயப்படாதீங்க அன்பு சகோதரிகளே, பிள்ளைகளே. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். யார் உங்களை பற்றி பேசியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. லெட் காட் ஃபைட் ஃபார் யூ. உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். திங்கக்கிழமையிலிருந்து நமக்கு தொடர்ந்து இந்த ஃபெய்த் கிளினிக் 11:30 மணிக்கு ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் லைவ் வரும். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. அதிகாலை ஜெபம் நாளை காலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜில் நடைபெறுகிறது. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய B2B சிட்டி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கிற ஜெபம் நடைபெறும். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ so much for joining.